இப்போ தெருநாய்க்கள் இருக்கிறதுனால மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? கண்டிப்பா மெடிக்கல் ரீதியா நிறைய பிரச்சனை இருக்கு. டாக் பைட் கேஸ்ன்றது டெய்லி சர்ஜரி ஓபியில் வரக்கூடிய ரொட்டீன் கேஸ். ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு 10-20 கேஸாவது ஒரு காலேஜில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நாய்க்கடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அந்த நாய்க்கடி எங்கே கடிக்குதோ அதை பொறுத்து விளைவுகளும் நம்மளுக்கு வருது. கழுத்து பகுதி இங்கெல்லாம் கடிச்சதுன்னா முக்கியமான ரத்த குழாய்கள் போகிற இடம். ஸோ அப்படி கடிக்கும் போது வந்து ரத்த பீச்சுக்கிட்டு அடிக்கலாம், உயிர் போகிறதுக்கு கூட அபாயம் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் பரப்பக்கூடிய ஒரு நோய்கள். ஸோ டாக் மூலியமா பார்த்தீங்கன்னா மெயினாக ரேபிஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வைரஸ். இதை தாண்டி நிறைய அதர் வைரஸஸ் வந்து இருக்கு. பார்வோ இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்கு. கேட் ஸ்கிராச் டிசீஸ் நிறைய சொல்லிட்டு போகலாம். பட் ஆனால் ரேபிஸ்ன்றது ஒரு முக்கியமான வைரஸ். ஏன் அதை ரொம்ப நம்ம பொருள்படுத்தி அதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றது இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி ஃபேட்டல், இட் இஸ் டெத்தை வந்து நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு டிசீஸ் தான் ரேபிஸ். ஸோ நம்ம ஒரு டாக் கடிச்சதுன்னா அதோட சலைவா வந்துட்டு நம்மளோட பிளட்ல கலந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரேபிஸ் வைரஸ் அந்த மெயினாக இம்பார்ட்டன்ட். அந்த நாய்க்கு ரேபிஸ் இருந்ததுன்னா தான். எல்லா நாய்க்கடியும் கிடையாது. ஒரு சில நாய்கள் ரேபிஸ் இன்ஃபெக்டட் நாயா இருக்கும். அந்த நாய்கள் கடிக்கும் போது தான், அதுதான் வெறி நாயின்னு சொல்றோம். பார்த்த உடனே அது வந்து எப்பயுமே வெறியா இருக்கு, ஒரு மாதிரி பிஹேவியரே சரியில்லை, நாக்குல இருந்து அதுக்கு ஜொல்லு ஊத்திக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி நாய்கள். அந்த நாய்களும் 10 நாள்ல இறந்துரும். ரேபிஸ் வந்த நாய்களும் ஒரு 10 நாள்ல இறந்துரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நாய்கள் கடிக்கும் போது அந்த சலைவால இருக்கக்கூடிய அந்த எச்சல் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் நம்ம பிளட்ல கலக்கும் போது நம்ம அதுக்கு தடுப்பூசி உடனே கரெக்டாக போடாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வைரஸ் அப்படியே டிராவல் ஆகி கடைசியில மூளைக்கு போய் சேருது. அந்த வைரஸ் மூளைக்கு போய் சேரும் போது நெக்ரி பாடிஸ் மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சிம்டம்ஸ் ஆஃப் ரேபிஸ் வர ஆரம்பிக்குது. அந்த சிம்டம்ஸ் ஆஃப் ரேபிஸ் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா ஹைட்ரோஃபோபியா, அந்த தண்ணியை பார்த்தா பயப்படுறது, தண்ணி அப்படி அசைச்சாலே பயப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ். அப்புறம் டாக் மாதிரியே பிஹேவ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நாக்குலேருந்து வாயிலேருந்து அந்த எச்சைகள் ஊத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வருது. ஸோ இது ஒன்ஸ் சிம்டம்ஸ் வந்துடுச்சுனால ரேபிஸ்க்கு 100% டெத் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது